ஏப்ரல் மே ஜூன் மாதமே தேவலாம் அப்படின்ற அளவுக்கு பொதுமக்கள் புலம்பிட்டு இருக்கிறத நம்ம கேட்க முடியுது. செப்டம்பர் மாதத்தில் இந்த அளவுக்கு வெயில் இருப்பதற்கான காரணம் என்ன சார்? பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மான்சூன் நம்ம தென்மேற்கு பருவமழையில் நமக்கு வந்து ஒரு ஒரு ஆக்டிவ் ஃபேஸ் இருக்கும், மழை இருக்கும், பிரேக் இருக்கும், ஆக்டிவ் ஃபேஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். பட் நமக்கு ஆகஸ்ட் அந்த முதல் 2 வாரங்கள் வரைக்கும் தான் நமக்கு அந்த தென்மேற்கு பருவமழை தென்னிந்தியாவில் ஒரு ஆக்டிவ் ஃபேஸ் இருக்கிறத நம்ம பார்த்தோம். பர்டிகுலராக கேரளா, கர்நாடகா மற்றும் நம்ம தமிழகத்துலலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 30 நாளாக பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் ஃபேஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தெலுங்கானாவில் மழை, அங்கெல்லாம் அதுக்கு மேலே மத்திய பிரதேச, அங்கெல்லாம் நல்ல மழை நமக்கு வரதை பார்க்குறோம். பட் இந்த கேரளா போன்ற பகுதிகள், நம்ம ஆந்திரா இந்த சைடில் உள்ள பகுதிகள் எல்லாம் பெருசான மழை கிடையாது நமக்கு. ஸோ இந்த ராயல்சீமாலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம தெலுங்கானா, ஆந்திராவில் ஒரு வட ஆந்திரா பகுதியில் நல்ல மழை கிடைத்ததை பார்த்தோம். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு வறண்ட வானிலை தரும்போது நமக்கு வந்து ஒரு தரைக்காற்று, மேற்கு திசை காற்று வருது, ஒரு தரை காற்றை நம்ம சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறண்டு வரும்போது வெப்பம் வந்து அதிகரிக்கிறது நம்ம காணப்படுது. ஸோ மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை இன்னாத தன்மை, அதே நேரத்தில் தரைக்காற்று அதிகமாக வீசுகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ சராசரியாக 12 முதல் 13 மாவட்டங்களில் வெயிலுடைய இயல்போட அளவை விட அதிகமாக பதிவாகிட்டு இருக்கிறத லாஸ்ட் 2-3 டேஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்? வெயில் இன்னும் அதிகமாக இருக்குமா? அனல் காற்று அதிகமாக வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பொதுவாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரை, சென்னை இந்த மாதிரி போன்ற மாவட்டங்களில் தான் நமக்கு அதிகபட்சமான வெயில் நம்ம பார்க்குறோம். ஸோ மதுரையை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ரெக்கார்ட். ஸோ செப்டம்பர் 10 மாதத்துக்கான அதிகபட்சமான மழையை நம்ம வெப்பத்தை வந்து நம்ம வந்து நேற்றுக்கு தொட்டிருக்கிறத பார்த்தோம். மதுரை விமான நிலையத்தில் 41 டிகிரி பதிவானது. இதுதான் வந்து கடந்த 100 ஆண்டுகளில் அதிகபட்சமான வெப்பம் அதிகமானதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நம்ம சென்னை மீனம்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா 39.2. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் ஆல் டைம் ரெக்கார்டு தான். ஸோ இது வரைக்கும் 39 நமக்கு செப்டம்பரில் சென்னையில் போனது கிடையாது. ஸோ அந்த ரெக்கார்டை நம்ம பிரேக் பண்ணது பார்த்தோம் மீனம்பாக்கத்தில் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்ம நாகப்பட்டினமில் கூட பார்த்திங்கன்னா 39.3 கிட்டத்தட்ட அதுவும் டாப் 10ல் நமக்கு வரதை பார்க்குறோம். ஸோ இது வந்து உள் மாவட்டம் மட்டும் அப்படி கிடையாது. தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், உள் மாவட்டங்களாக இருக்கட்டும், இல்லை கடலோர மாவட்டங்கள். ஸோ இந்த வெப்பமானது வந்து எல்லா இடங்களிலுமே வந்து மழைன்றது எங்கேயுமே இல்லை. பொதுவாக சொல்ல போனால் ஈவன் வால்பாறை, நீலகிரி பகுதியில் கூட எங்கேயுமே மழை இல்லாத தன்மையை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்த சில நாட்களுக்கும் இது தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மேபி 20ஆம் தேதிக்கு அப்புறம் வட தமிழகத்தில் ஆங்காங்கே ஏதாவது ஒரு சில மடங்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். பட் அதை பொறுத்த வரைக்கும் இதே ட்ரெண்ட். ஸோ இன்றைக்கி என்ன வெப்பம், இன்றைக்கும் அதே மாதிரி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதுரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் 40 டிகிரிக்கு மேலே மழை வெப்பம் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் 38 டிகிரிக்கு மேலே நமக்கு வெப்பம் பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த வெப்பம் வந்து அடுத்த சில நாட்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக சென்னையில் டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் வந்து தொடங்க போகுது இல்லையா? சென்னையுடைய வெதர் எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களுக்கு? மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அப்படியே தான் ஒரு சில மலைகள் வந்தாலுமே அது மாலை நேரத்திலோ, மழை 6 இரவு நேரத்தில் தான் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பொதுவாக அந்த 5 நாட்களும் பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் மழையினால எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போ வடகிழக்கு பருவமழை எதிர்நோக்கி வட மாவட்டங்கள் இருந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இது போல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் வடகிழக்கு பருவமழை தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதிலிருந்தும் வானிலை மாற்றங்கள் வாய்ப்பு இருக்கா? நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கடும் வெப்பம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அது முடியும் போது நல்ல மழை கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து செப்டம்பர் எண்டிலே மேபி 25ஆம் தேதிக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வெப்பசலன மழை வந்து நல்ல ஒரு வைட் ஸ்ப்ரெட் வந்து ரெயின்ஸ் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில இடங்களில் அது மாதிரி இருக்கும். பட் வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸுன்றதை நம்ம வந்து அந்த 25ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வெப்பம் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடியே நமக்கு வந்து இந்த அக்டோபர் முதல் வாரம் ஆர் ஈவன் செப்டம்பர் எண்ட்லேருந்தே நமக்கு நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வடகிழக்கு பருவமழை வந்து தென்மேற்கு பருவமழை சென்ற பிறகு தான் நமக்கு வரும். அது வந்து மிட் அக்டோபர் ஆர் 20th அது. ஸோ அந்த ஆன்செட்டுக்கும் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அது தாமதமாக வந்தாலும் சரி, முன்னே வந்தாலும் சரி, அதுக்கும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்கு சம்மந்தம் கிடையாது. பட் நம்ம சொல்கிறது என்னென்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு செப்டம்பர் கடைசி வாரமாக இருக்கட்டும், அக்டோபர் முதல் வாரமாக இருக்கட்டும், அப்பயே வந்து நம்ம எல்லா மாவட்டங்களுக்கும் அந்த மேலடுக்கு சுழற்சினால மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இயல்பாக பதிவாகக்கூடிய வெயில் அளவு அப்படின்றது எவ்வளோ சதவீதம் உயர்வதற்கான சான்சஸ் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில்? கடந்த சில நாட்களில் நம்ம பார்க்கும்போதே நம்ம 3 இல்லை 4 டிகிரி மேலேயே நம்ம அபவ் நார்மலில் பார்க்குறோம். இப்போ சராசரியாக செப்டம்பரில் வெயில் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு பருவமழைக்கு முடிகிற நேரம் அப்படியே வந்து கொண்டே இருக்கும். அப்போ வந்து நமக்கு கிழக்கு காற்று வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் எண்டில் அந்த கிழக்கு காற்று அப்படியே படிப்படியாக ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சம்டைம்ஸ். ஸோ அது சூடோ ஈஸ்டர்லிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 இல்லை 4 சில இடத்துல 5 டிகிரி வேணும் அபவ் நார்மல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அடுத்த சில நாட்கள் இருக்கும். மழை வந்துட்ட பிறகு படிப்படியாக இந்த வெப்பம் வந்து குறைந்து விடும். ஸோ மழை இல்லாததான் ஒரு பெரும் காரணமாக பார்க்குறோம். மழை இல்லாத நேரத்தில் நமக்கு இந்த தரைக்காற்று வீசும்போது அது வறண்ட காற்றை எடுத்துக்கொண்டு கடலோர மாவட்டங்களுக்காக இருக்கட்டும், உள் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறனால நமக்கு இந்த வெயில் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஒன்ஸ் மழை வந்துட்ட பிறகு எல்லா இடங்களிலுமே
நமக்கு வந்து அந்த குளிர்ந்து காணப்படும். ஸோ 25th அப்புறம் நல்லாவே வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் வரும். அப்போ எல்லா இடங்களிலுமே மழை வந்து அந்த வெப்பத்தோட தாக்கம் வந்து குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே மாலை நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.